மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் குறித்து தவறான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும் புதிய தலைமை ஆணையரை தாம் தீர்மானிக்கப் போவதாகவும் மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டார் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தினார். நம்பிக்கையான ஒருவர் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமையை அங்கீகரிப்பார் என்று அவர் உறுதியளித்தார். ஊழல் முறைகேடுகள், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் போன்ற தவறான செயல்பாடுகளால் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு வருகிறது. இது நாட்டு மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை அதிகாரி உட்பட உள்கட்டமைப்புகளையும் நாம் சீர்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். புதிய MACC தரமாகவும் திறம்படவும் செயல்படுவதை தாம் உறுதி செய்வதாக மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சபா சண்டாகான் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு தலா 300 ரிங்கிட் நிதி வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லா சிடேக் உறுதி அளித்துள்ளார். நிபோங் தபாலில் நடைபெற்ற SPM மாணவர்களுக்கான நிகழ்ச்சியில் பங்கேற்ற கல்வி அமைச்சர், நிபோங் தபால் நாடாளுமன்றத்தில் 172 மாணவர்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளித்தாலும் சண்டகான் தீ விபத்தில் 454 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார். நேற்று பிரதமர் அன்வார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 1500 ரிங்கிட் நிதி உதவி அளித்திருந்தாலும் 12 பள்ளிகளில் பயிலும் 454 மாணவர்களுக்கு தலா 300 ரிங்கிட் கல்வி நிதி உதவியாக வழங்கப்படும் என்றும் இந்த நிதி நேரடியாக பள்ளிகள் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் ஃபத்லுல்லா சிடேக் நம்பிக்கை தெரிவித்தார். ஒவ்வொரு மாணவருக்கும் வழங்கப்படும் தலா 300 ரிங்கிட் என்பது 4,50,000 ரிங்கிட் ஒதுக்கீட்டை உள்ளடக்கியது என்பதால் இந்த தொகை விரைந்து மாணவர்களுக்கு கிடைக்கப்பெறும் என்று ஃபத்லுல்லா சிடேக் நம்பிக்கை தெரிவித்தார். ஒரு வணிக கடைக்குள் மூவர் கொண்ட குழு பொருட்களை திருடும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட மூவரையும் காவல்துறை கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட மூவரும் ஜாமீன் கோரிக்கையுடன் நீதிமன்ற விசாரணையை கோரிய நிலையில் அம்மூவருக்கும் தலா 3000 ரிங்கிட் ஜாமீன் வழங்கப்பட்டதுடன் குவந்தான் மாவட்டத்தை விட்டு வெளியேறவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி குவந்தான் பண்டார் இந்திரா மக்கோத்தாவில் உள்ள வணிக கடையில் உள்ள பொருட்களை திருடியது மட்டுமின்றி பணக்கட்டுகளையும் சம்பந்தப்பட்ட கும்பல் திருடியுள்ளது. திருடப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு 12,000 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. முதல் நபர் மறுநாள் ஏப்ரல் 7ஆம் தேதி கம்போங் சப்ராங் பாலோ குடியிருப்பு பகுதியில் கைது செய்யப்பட்டதாகவும் மற்ற மூவரும் கமாமான் பகுதியில் உள்ள மறுசுழற்சி மையத்தில் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் மேல் அதிக விசாரணை அடுத்த மாதம் மே 20ஆம் தேதி விசாரிக்கப்படும் என்று குவாந்தான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு முழுவதும் மொத்தம் 1429 காவல்துறை பணியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர்களில் 143 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டதாகவும் காவல்துறை துணைத் தலைவர் அய்யூப் கான் மைடின் பிச்சை இன்று தெரிவித்தார். இந்த பணியாளர்கள் மீது நேர்மை தொடர்பான பிரச்சனைகளுக்காக எச்சரிக்கைகள், பதவி இறக்கம் மற்றும் சம்பள குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நேர்மையே நம்பிக்கையின் அடிப்படை என்றும் அது இல்லாமல் பொதுமக்கள் காவல்துறையை நம்ப மாட்டார்கள் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஒரு சிலரே இருக்கிறார்கள் என்பதற்காக நாம் அதை ஒதுக்கிவிட முடியாது. 10,000 நல்ல காரியங்களை செய்தாலும் இந்த ஒரு சிலரே காவல்துறையின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். தமிழக தேர்தல் பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று இந்திய நேரப்படி காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடிகர்கள், அரசியல் கட்சியினர் பலரும் காலையிலேயே வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க தொடங்கிவிட்டனர். நடிகர் அஜித்தும் வாக்குச்சாவடிக்கு முதல் ஆளாக வந்து வாக்களித்துள்ளார். அப்போது செய்தியாளர்கள் அவரிடம் மாற்றம் தேவைப்படுகிறதா என கேள்வி கேட்டதாகவும் இதற்கு அஜித் மாற்றம் தேவையில்லை என பதிலளித்ததாகவும் இணையத்தில் தகவல்கள் பரவி வருகின்றன. இந்நிலையில் அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா அந்த தகவலுக்கு விளக்கம் அளித்துள்ளார். அவர் வதந்தியை பரப்ப வேண்டாம் என்றும் மாற்றம் தேவை என்றோ அல்லது தேவை இல்லை என்றோ அஜித்குமார் எந்த தகவலையும் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவிக்கவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் வாக்களித்த முதல்வர் ஸ்டாலினிடம் அஜித் மாற்றம் தேவையில்லை என சொல்லி இருக்கிறாரே, அது பற்றி உங்களின் கருத்து என்ன என செய்தியாளர்கள் கேட்டதற்கு அது நல்ல விஷயம்தானே என பதிலளித்துள்ளார்.
கடந்த செவ்வாய்க்கிழமை ஸ்தூலாங் லாவுட்டில் உள்ள ஒரு இரவு விடுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் ஆவணங்கள் இல்லாத 37 வெளிநாட்டினரையும் மலேசியர் ஒருவரையும் கைது செய்தனர். அந்த விடுதி புலம்பெயர்ந்தோரை வேலைக்கு அமர்த்தி அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படும் கண்காணிப்பை தொடர்ந்து இரவு 11 மணிக்கு இந்நடவடிக்கை தொடங்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேசியா, சீனா, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைக்கு உதவுவதற்காக அந்த வளாகத்தின் மேலாளர் என்று நம்பப்படும் ஒரு மலேசியரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.